இந்த புதிய நாளை இந்த மாதத்துல கூட இந்த புதிய நாளை கர்த்தர் நமக்கு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஒரு நிமிஷம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆகாத நோக்கம் சிந்தனையை அகற்றும் எங்கள் ஜெய்விட்டு வாகானதாக்கும் மனமெல்லாம் வல்லமையோடு வேண்டிக் கொள்வோம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு எதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். இடைவிடாமல் ஜபம் செய்ய இடையூறெல்லாம் நீங்கிவிடும். சடைப்பில்லாமல் உந்தன் பாதம் கடைசி மட்டும் காத்திருப்போம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஜபமே ஜீவன் ஜபம் ஜெயம் ஜீவியத்திற்கு இதுவே சட்டம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிற ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். தேவன் கொடுத்த அந்த அருமையான புதிய நாளின் ஆண்டவரே, இந்த வெள்ளிக்கிழமை காலை வேளையில கூட இந்த 11வது மணி வேளையில அப்பா சகோதரிகளை கூடி உம்முடைய பாதப்படியில வரும்படி ராஜா, உம்முடைய நாமத்தை துதிக்கும்படி ஸ்தோத்தரிக்கும்படி அப்பா ஜெப விண்ணப்பங்களை ஏறெடுக்கும்படி தகப்பனே எங்களுக்கு பாராட்டின இரக்கங்களுக்கு நன்றி அப்பா. அந்த செய்தி வேலையை உம்முடைய கரத்துல வைக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். பேசுகிற அடியாளை மறைத்து ஆவியான நீங்க வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் அப்பா. இங்க கூடியிருக்கிற ஒவ்வொரு சகோதரர்களையும் உங்களோட ரத்த கொட்டைகளை ஒப்பு கொடுக்கிறேன். எங்கள் அனைவருடைய செவிகளை திறப்பீராக, இருதயங்களை திறப்பீராக. திறந்த உள்ளத்தோடு உங்களுடைய வார்த்தையை நாங்கள் ஏற்றுக்கொள்ள எங்களை பக்குவப்படுத்துங்க அப்பா. அது அப்படியே ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில அப்பியாசப்படுத்த எங்கள் ஒவ்வொருக்கும் அனுக்கிரகம் பாராட்டுங்க. சூழ்நிலைகள், மனித தடைகள், மீடியா தடைகள், எந்த தடைகளும் தடுத்த நிறுத்தாதபடி தேவன் அப்பா முற்றிலும் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவர் அப்பா நீர் முற்றிலும் பொறுப்பெடுத்துக் கொண்டதற்கு நன்றி. துதி கனம் மகிமை யாவும் உமக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாம் கர்த்தருக்குள் நல்லா சந்தோஷமா இருப்பீங்க நம்புறேன். ஆராதனை எல்லா வேலையிலும் இன்னைக்கு வந்து கரண்ட் கட் ஆயிடுச்சு. எல்லாம் ரெடியான வேலையில கரண்ட் கட் ஆயிடுச்சு. அதனால இருட்டுல உட்காந்து தெரியுதா சிஸ்டர்? இல்ல இருட்டுல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுதா? அப்படியே தெரியலையே, கிளியரா இருக்கு. சரி, ஓகே ஓகே. கரண்ட் இல்ல, அதனால இருட்டுலதான் உட்கார்ந்துருக்கேன். ஆண்டவருடைய நாம மகிமைப்படட்டும். செல்வி சிஸ்டர் அனுப்பிச்சிருந்தாங்க இந்த 19ஆம் தேதி நீங்க மெசேஜ் கொடுக்க முடியுமான்னு சொல்லிட்டு. அப்போ ஆண்டவருடைய பாதத்துல நான் அமர்ந்து நான் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கும் போது நான் கேட்டேன், ஆண்டவரே வெள்ளிக்கிழமை நான் வந்து என்ன மெசேஜ் கொடுக்கணும்னு நீங்க விரும்புறீங்க? என் டைரியில வந்து எப்பவுமே நான் பைபிள் வாசிக்கும் போது ஆண்டவர் என்னோடு பேசுற வார்த்தைகளை வைத்து அப்பப்போ நான் எழுதி வச்சிருவேன், ஹிம்ஸ் எழுதி வச்சிருவேன். அப்போ இன்னைக்கு நீங்க இந்த வெள்ளிக்கிழமை நீங்க என்னோடு என்ன வார்த்தை பேச போறீங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அதிகாலையில 16ஆம் தேதி காலையில நான் ஜெபித்து என்னுடைய மெடிடேட்டிங் வேலையில வந்து நான் என்ன பண்ணேன், பைபிள் வாசித்துட்டு என்ன 2 புஸ்தகம் இருக்கு, டெய்லி டிவோஷன், அதை வாசிச்சுட்டு இருந்தேன். வாசிக்கும் போது அந்த 2 புஸ்தகத்திலுமே ஜெபத்தை குறித்ததான காரியங்களை வந்து ரொம்ப வந்து எம்பசைஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ ஆண்டவரே இது என்ன ஜெபத்தை குறித்து பேச வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறான்னு சொல்லிட்டு அதை வந்து என்னுடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு அதை உணர்த்தினபடியால் அப்படியே நான் வந்து அதற்கு அடிபணிந்து நான் வந்து மெசேஜ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து வாழ்கிறது இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கோம். நிறைய மெசேஜ் கேட்கிறோம், சர்ச்சுக்கு போறோம், யூடியூப்ல கேட்கிறோம், திரும்ப அங்க வந்து ஏதாவது மீட்டிங் அப்படின்னா கேட்கிறோம். ஆனா இந்த கடைசி நாட்கள் தேவன் எதை விரும்புகிறார்? நம்முடைய ஜெப ஜீவியத்தை குறித்து விரும்புகிறார். அப்போ ஜெபத்திற்கு நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறபடியால் இன்னைக்கு தலைப்பு என்னன்னா, why we should pray. எதற்காக நம்ம ஜெபிக்கணும், நம்ம ஜெபிப்பதனால் வரும் பயன் என்ன, எப்படி ஜெபிக்கணும் அப்படின்றத குறித்து நம்ம கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ண போறோம். ஆவியானவர் பொறுப்பெடுத்துக் கொள்வாராக.
முதலாவது 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், அதுல 14வது வசனம். 2 நாளாகமம் 7:14. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது வந்து உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்கும் சொல்லல, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டு ஞானஸ்நானம் என்ற உடன்படிக்கையில் அவரோடு இணைந்து அவருக்காக பரிசுத்தமாய் வாழுகிற தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு. அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யணும்? முதலாவது நம்மளை தாழ்த்த வேண்டும், 2வது ஜெபம் பண்ண வேண்டும், 3வது அவருடைய முகத்தை தேடணும், 4வது பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இப்ப நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம். இப்ப இந்த கடைசி காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்துல வாசிக்கிற மாதிரி கடைசி காலங்கள் வந்து கொடிதான காலங்கள், பொல்லாத காலங்கள். எங்க திருமணம் டெய்லி நீங்க நியூஸ் பாருங்க, டிவி ஓபன் பண்ணுங்க, என்ன பாக்குறோம்? கொலைகள், கற்பழிப்புகள், வீசித்தனங்கள், விபச்சாரங்கள், துன்மார்க்க கிரியைகள், எங்க பார்த்தாலும் வெட்டு குத்து இப்படிதான் நடந்துட்டு இருக்கு இல்லையா? அப்போ நம்ம அந்த கடைசி நாட்கள்ல ஆண்டவர் விரும்புறாரு நம்முடைய ஜெப ஜீவியை இன்னும் மாற வேண்டும். நம்முடைய தேசத்துக்கு ஏன் இன்னும் சேமம் வரல அப்படின்னா, இன்னும் தேவனுடைய மனதை அறிந்து அவர் விரும்புகிறபடி நம்மளுடைய ஜெபம் இன்னும் நம்ம அந்த ஆழத்திற்குள் போகலன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகிறார். அப்போ தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்னா, இந்த மேல சொன்னப்பட்ட அந்த 4 காரியங்களில் நம்மளுடைய வாழ்க்கையில ஏதாவது குறைகள் இருக்கிறதான்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணோம்? நம்மை நாமே தற்பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். அப்ப இன்னும் நம்ம ஜெபத்துல ஆழமான பகுதிக்குள் போகும்போது கர்த்தர் கட்டாயம் நம்முடைய தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பார். அப்போ பாருங்க, சின்ன குழந்தைங்க டிவி எல்லாம் பார்த்தாலே நமக்கு அந்த இருதயத்துக்கு ரொம்ப வேதனை ஆயிடும். மனசு வந்து அதை தாங்க கொள்ளக்கூடிய நமக்கு வந்து ஒரு சக்தி இல்லைன்னு சொல்லிதான் சொல்லணும். அப்படிப்பட்ட நியூஸ் தான் நம்ம டெய்லியும் பாக்குறோம் இல்லைங்களா? அப்ப நியூஸ் பேப்பர் வாசிச்சாலும் அதேதான். இல்லைன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய குழந்தைங்களை, நம்முடைய பிள்ளைங்களை ஃப்ரீயா வெளியில விளையாட விட முடியுதா? ஸ்கூலுக்கு அனுப்புறோம், அதுங்க திரும்பி பத்திரமா வரணும். இப்போ டிராவல் பண்றாங்க, இல்லைன்னா வேலை செய்யற பெண்கள், வாலிப பெண்கள் வேலைக்கு போறாங்க, அப்படி எப்படிப்பட்ட சூழ்நிலை அவங்க சந்திக்கிறாங்க அப்படின்றதால நம்ம பார்க்கிறோம், கேள்விப்படுறோம். அப்போ அப்படிப்பட்ட பொல்லாத காலத்துல நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் நம்ம ஆண்டவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் ஜெபத்துல இன்னும் நம்ம உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். நமக்கு கிடைக்கிற நேரமெல்லாம் தேவ சன்னிதானத்துல நம்முடைய இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. இனி ஒரு வசனம் வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2. இப்படி ஜெபிக்கணும். ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, அதுக்கு பாருங்க, 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அதுல வசனம் 1, 2. நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ நம்ம பக்தியோடு வாழணும், நல்ல ஒழுக்கத்தோடு வாழணும், கலகம் இல்லாத அமைதலாய் ஜீவனம் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? நம்முடைய ராஜாக்கள், நம்முடைய அதிகாரிகள், இப்ப ராஜாக்கள் யாரு? நம்மளை அரசாளுகிற அரசாளிகள், இது நம்ம அரசியல் இருக்கிற தலைவர்கள், நம்முடைய தேச தலைவர்கள். அப்போ அதிகாரம் உள்ள யாவருக்காக நம்ம எப்படின்னா நம்ம வந்து ஜெபிக்க வேண்டும். இப்ப பாருங்களேன், இப்போ இந்த ரீசெண்டா இந்த ஆம்ஸ்ட்ராங் அந்த கொலை வழக்கை எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது பயங்கரமா கொடூரமாக படுகொலை செய்யப்பட்டாரு. அந்த வீடியோ கிளிப்பு எங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அதை பார்த்து என்னுடைய இருதயமே அப்படியே கலங்கி போச்சு. எப்படின்னா, வெட்டியிருக்கான், இந்த இந்த காது கிட்ட வெட்டியிருக்கான், வெட்டினது இது அப்படியே கழட்டுருச்சு. அடுத்தது கைய வெட்டியிருக்கான், அப்படியே சதையவே காணோம். காலை வெட்டியிருக்கான், அந்த தொடையோட இப்படி ஒரு யூ டர்ன் போட்ட மாதிரி அந்த சதையை காணோம், நரம்பு தொங்குது. அப்படி போட்டு மாட்டை கூட அப்படி வெட்ட மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல இருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம வந்து ஜனங்கள் எப்படி பயத்தோடு வாழ்றாங்க இல்லைங்களா? ஏன்னா அந்த பக்கத்துல இருந்து கட்டட வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த கட்டட வேலை செய்யறவங்க அதை பாக்குறாங்க, பார்த்துட்டு பயந்தடிச்சு ஓடுறாங்க. ஏன்னா நம்ம வந்து சாட்சிகள் ஆயிடுவோம்னு சொல்லிட்டு நம்மளை வெட்டிட்டு என்ன பண்றது, பயந்து ஓடுறாங்க அந்த வீடியோ கிளிப் பார்க்கும்போது. அப்போ இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம வாழ்றோம். அப்போ நம்ம பயம் இல்லாமல் கலகம் இல்லாமல் வாழணும் அப்படின்னா நம்முடைய ஜெப ஜீவியத்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இன்னும் ஆழமான கர்த்தருடைய மனதை அறிந்து நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்ம பிரதானமான காரியம். அடுத்தது பாருங்க, லூக்கா 18ஆம் அதிகாரம், அதுல 1 முதல் 8 வரை.
லூக்கா 18 அதுல 1 முதல் 8 வரை நம்ம பார்ப்போம். இந்த காரியமெல்லாம் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு ரிவ்யூ தான். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு ரோமே சொன்னான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஒரு பட்டணத்துல நியாயாதிபதி இருக்கான். அவன் எப்படிப்பட்டவன் பாருங்க, தேவனுக்கு பயப்படாதவன், மனுஷரை மதியாதவன். அப்போ அதே பட்டணத்துல ஒரு விதவையும் இருந்தாள். அவள் என்ன பண்றான்னா, அவனிடத்தில் போய் எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். அப்போ அந்த அதிகாரி, அந்த தலைவன், அந்த நியாயாதிபதி, அவன் வந்து தேவனுக்கும் பயப்பட மாட்டான், மனுஷருக்கும் பயப்படாத ஒரு மனுஷன். ஆனா அதே பட்டணத்துல வாழ்கிற அந்த விதவை என்ன பண்றா, எனக்கும் என் எதிராளிக்கும் உள்ள இந்த காரியத்துல நீங்க எனக்கு உதவி செய்யணும், நீதி செய்யணும்னு சொல்லிட்டு போய் முறையிடுகிறாள். வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனது இல்லாதிருந்ததை 4வது வசனத்துல பார்க்கிறோம். பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லி கொண்டான் என்றார். அப்போ இந்த இந்த இதெல்லாம் எதற்காக நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு? அந்த விதவை வந்து எப்படின்னா, எனக்கு கட்டாயம் பதில் வேண்டும் சொல்லிட்டு அந்த அந்த எஜமானனை போய் அலட்டுறா. டெய்லி போய் எனக்கு நியாயம் செய்யுங்க, எனக்கும் என் எதிராளிக்குள்ள பிரச்சனையை தீர்த்து வைங்க ஐயான்னு சொல்லிட்டு டெய்லி போய் அவ என்ன பண்றா, அந்த நியாயாதிபதி அலட்டுகிறாள்னு பார்க்கிறோம். அப்ப அந்த நியாயாதிபதி இருக்கிற ஸ்தானத்துல நம்ம ஆண்டவர் பிதாவானவர் இருக்காரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, டெய்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபத்துல போராட வேண்டும். விடாமுயற்சியோடு இந்த விதவை தாயை போல நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். நமக்கு ஜெபத்துக்கு நம்ம ஜெபிக்கிறோம், ஆனா ஜெபத்துல 3 பதில்கள் தான். 1 எஸ், 2வது நோ, 3வது வெயிட். இது 3 பதில் தான் கிடைக்க போகுது இல்லைங்களா? அப்ப ஏதாவது ஒரு பதில் நமக்கு கிடைச்சி ஆகணும். இப்ப எஸ் கிடைச்சா ரொம்ப சந்தோஷம், அல்லேலூயா ஸ்தோத்திரம், நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். நோன்னு வரும்போது கொஞ்சம் நம்ம மனசு வேதனைப்படுது, என்னடா இதுக்கு நமக்கு பதில் கிடைக்கலையேன்னு. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நோன்னு சொன்னாலும் கர்த்தர் செய்கிறது எதுவோ அது எல்லாமே நன்மைக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், மனப்பூர்வமே நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரு. 3வது காத்திரு. அப்போ எதற்காக காத்திரு அப்படின்னா, இப்போ வந்து அந்த பதிலை பெற்றுக்கொள்ள நம்ம வந்து தகுதியுடையவர்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அதற்காக தேவன் என்ன பண்ணுவாருன்னா, கொஞ்ச நாட்கள் தள்ளி போடுவாரு. அந்த பதிலை பெற்றுக்கொள்ள நம்மை தகுதிப்படுத்துகிறார், அதுதான் காரணம். சரிங்களா? அப்ப நம்ம அதற்காக சோர்ந்து போகாதபடி நம்ம எப்பவும் என்ன பண்ணோம்னா, அதற்காக நம்ம வந்து அவர்கிட்ட, ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு 2 மினிட்ஸ். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அடுத்தது நம்ம வாசிப்போம். அப்போ இந்த ஒரு விதவை தாய் அலட்டி கொண்டது போல நம்ம என்ன பண்ணா, விடாப்பிடியான ஜெபம் செய்ய வேண்டும் சொல்லிட்டு கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது ஒரு வசனம் வாசிப்போம். எசேக்கியேல் 22ஆம் அதிகாரம், அதுல 30, 31. எசேக்கியேல் 22 அதுல 30, 31. நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், ஒருவனையும் காணேன். ஆகையால் நான் அவர்கள் மேல் என் கோபத்தை ஊற்றி என் மூர்க்கத்தின் அக்னியால் அவர்களை நிர்மூலமாக்கி அவர்களுடைய வழியின் பலனை அவர்கள் தலையின் மேல் சுமர பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். அப்போ இப்போ நம்முடைய தேசம் வந்து பொல்லாதவனுக்குள்ள கிடக்குது. அப்போ நம்ம தேசத்தை அழிக்காத படிக்கு, இப்ப பாருங்களேன், ஜனங்கள் கூட்டம் கூட்டமா மறிக்கிறாங்க இல்லைங்களா? அப்போ தேசத்தை அழிக்காத படிக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம திறப்பில நிற்க வேண்டும் அப்படின்றதுதான் ஆண்டவர் வந்து நமக்கு வலியுறுத்துகிறார். சரிங்களா? அப்ப இப்ப நம்ம வேதத்துல ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம், அதுல 1, 2. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் அதுல 1, 2 பாருங்க. அக்காலத்திலே ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான். இப்போ வந்து ஆண்டவருடைய தாசர்கள், சுவிசேஷர்கள் எல்லாம் இருந்தாங்க, சீஷர்கள். அப்போ அந்த சீஷர்கள்ல என்ன பண்றாங்க, ஏரோது ராஜா சிலரை துன்பப்படுத்துறான். யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செஞ்சுட்டான். அப்போ அது வந்து யூதருக்கு பிரியமா இருக்கிறது என்று கண்டு பேதுருவே என்ன பண்ணான், பிடிக்க தொடர்ந்தான்னு பாக்குறோம். பிடிச்சிட்டான். கடைசியில என்ன பண்ண, 4th வசனம் பாருங்க. அவனை பிடித்து சிறைச்சாலையிலே வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை வெளியே கொண்டு வரலாம் என்று எண்ணி அவனை காக்கும்படி வகுப்புக்கு 4 போர்ச்சேவகராக ஏற்படுத்தி 4 வகுப்புகளின் வசமாக ஒப்புவித்தான். இப்ப வந்து பேதுருவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ வகுப்புக்கு 4 பேராய் வைத்து 4 வகுப்புகளின் காவல் வச்சுட்டாங்க. அப்ப நாங்க 16 பேர் வந்து ஒரு மனுஷன் வந்து காவல் காத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பேதுரு சிறைச்சாலையில இருக்கான். அந்த 5வது வசனம் பாருங்க. பேதுரு சிறைச்சாலையில காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார்கள்.
இதுதான் அதுல ஹைலைட். அப்போ ஜனங்கள் என்ன பண்றாங்க, சபையார் என்ன பண்றாங்க, அவனுக்காக ஊக்கமாக வேண்டுதல் செய்யறாங்க. ஆண்டவர் விடுவிச்சாரா? விடுவிச்சார். 8ஆம் வசனம் பாருங்க. உடனே ஆண்டவர் என்ன பண்றாரு? தூதனை அனுப்புகிறார். தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சிகளை தொடுத்துக் கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்போ சபையார் ஊக்கமா ஜெபிக்கிறாங்க. சும்மா ஏனாதானு ஜெபிக்கல. சபையார் எப்படி ஜெபிக்கிறாங்க? அந்த இடம் அசைகிற வரையில் அப்போஸ்தலர்ல படிக்கிறோம். அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்ததுன்னு பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய இருதயத்தை தொடுகிற ஜெபமாக இன்றைக்கு நம்முடைய ஜெபம் இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க வேண்டும். அப்போ சபையார் ஜெபிக்கும் போது பேதுருக்கு என்ன கிடைச்சுன்னா விடுதலை கிடைத்தது. உடனே ஆண்டவர் என்ன பண்றார்? தூதனை அனுப்புகிறார். அதை 12ல பாருங்க. அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கை நம் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அப்போ அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். மரியாள் அப்போ பெண்களாகிய அன்னைக்கும் பாருங்க, பெண்களுடைய வீட்டுல கூடி ஜெபிக்கிறாங்க. பெண்ணுடைய பேரை எழுதியிருக்காங்க. அப்ப அந்த பெண்கள் என்ன பண்றாங்கன்னா, ஜெபிக்கிற ஒரு ஜெப வீராங்கனைகளாக இருந்திருக்காங்க. கூடி ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தோட இருந்திருக்காங்க. அப்போ அததான் இன்றைக்கு நம்மளும் செய்யறோம். ஏதோ ஒரு நேரம் ஒரு மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதும். அதுக்கு மேல நம்ம இஷ்டப்படி வாழலான்ட்டு இல்ல. அந்த ஜெப சிந்தையில நம்ம இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபம் பண்ண வேண்டும் சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அததான் பாக்குறோம். அப்போ ஜெபம் என்பது என்ன? எதற்காக நம்ம ஜெபிக்கணும்னா, எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 13, 18 பாருங்க. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதுல 13, 18. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும், எவைகளை? பிசாசின் கிரியைகளை சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்கள் ஆகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும், சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என பாதரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும், பொல்லாங்கன் எய்யும் அக்னி அஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக விசுவாசம் எனும் கேடகத்தை பிடித்து கொண்டவர்களாக நில்லுங்கள். ரட்சணியம் எனும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். அப்போ இந்த போராயுதங்கள் இது தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்கள் சொல்லி பார்க்கிறோம். இந்த சர்வாயுத வர்க்கங்களை நம்ம பயன்படுத்துவதற்கு அடிப்படை சக்தி என்னன்னா ஜெபம். சும்மா நம்ம ஒரு ஜெபிக்காத மனுஷன் இதெல்லாம் பயன்படுத்தவே முடியாது. ஜெபத்திற்கு இது எல்லாமே ஒரு பேசிக், ஒரு பேஸ்மெண்ட்னு பாக்குறோம். இந்த கர்த்தருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை யூஸ் பண்ணணும்னா அது என்னன்னா, அந்த அடிப்படை சக்தி எதுல இருக்கிறதுனா ஜெபத்தில் இருக்கிறது. அப்பதான் இதெல்லாம் நமக்கு நல்ல ஒரு எஃபெக்டா இருக்கும், நல்ல ஒரு பலனை தரும், நல்ல ஒரு நம்ம எதிர்பார்க்கிற பதிலை தரும். அப்போ நம்ம என்ன பண்ண, அனுதின வாழ்க்கையில தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம தரித்து கொண்டவர்களா அதை என்ன பண்ணும், ஜெபத்துல நம்ம யூஸ் பண்ண வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வலியுறுத்துகிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் அதுல 35. மார்க்கு 1:35. இப்ப எல்லாரும் 11 மணில இருந்து 12, 12 வரைக்கும் ஜெபிக்கிறோம். நல்லது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. 1:35 பாருங்க. அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ இப்ப ஆண்டவருடைய தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை நம்ம பயன்படுத்துறோம். அடுத்தது நம்ம 1 மணி நேரம் ஜெபிச்சுட்டா போதுமா? இல்ல. நம்ம ஆண்டவர் எப்படி நமக்கு ஆண்டவர் அவரையே தன்னுடைய வாழ்க்கையில நமக்கு எப்படி வாழ வேண்டும் என்ற மாதிரியை காமிச்சிருக்காரு. அப்போ அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அப்போ இயேசு எப்படி ஜெபித்தார்? அவர் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார். அப்ப அந்த முன்மாதிரியை காமிச்சிருக்காரு. ஒரே நிமிஷம் சிஸ்டர், கொஞ்சம் எனக்கு கோல்டா இருக்கு. அப்போ ஜெபம், அதிகாலை ஜெபம், இருட்டோட ஜெபம், ராம் முழுவதும் ஜெபம், அப்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்ப எப்படி ஜெபிக்கிறது? நம்ம 24 மணி நேரம் ஜெபிச்சிருந்தா நம்ம பெண்கள், நமக்கு வீட்டுல வேலை இருக்கு, ஆபீஸ் போற பெண்கள் உண்டு, வேலை செய்யற பெண்கள் உண்டு. அப்போ குழந்தைங்களை கவனிக்கணும், ஹஸ்பண்டை கவனிக்கணும், பெற்றோரை கவனிக்கணும், உடன்பிறப்புகள், இப்படி நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அப்போ நம்ம எப்பவுமே நம்முடைய ஜெப ஜீவியத்துல ஒரு குரூப் பிரேயர், இந்த குரூப் பிரேயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்போ ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கிறோம். அதே நேரத்துல தனி ஜெபம் இதை காட்டிலும் மேலானது நம்ம ஜெபிக்கணும். அப்போ அதிகாலையில நம்ம இந்த குரூப் பிரேயருக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆண்டவருடைய பாதத்துல அட்லீஸ்ட் 1 மணி நேரம் நம்ம காத்திருக்க வேண்டும்.
காத்திருந்து நம்ம பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் வந்து நம்ம எஃபெக்டிவா அந்த நாள் முழுவதும் நம்ம உழைக்க முடியும். 1 மணி நேரம் ஆண்டவரோடு இணைந்து நம்ம ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு பாடி துதித்து அவருடைய நாமத்தை எல்லாம் ஸ்தோத்தரித்து நம்ம ஜெப விண்ணப்பங்களை எல்லாம் அங்கீகரித்து, ஆண்டவரே இந்த நாள் என்னை எடுத்து பயன்படுத்துங்க, நான் என்ன செய்யணும் உங்களுடைய சித்தம் சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் போது அவருடைய கிருபையால் அவருடைய பலத்தினால் நம்மளை வந்து நிறைப்பது திண்ணம். அப்போ ஆண்டவர் எப்படி தனிமையில போய் ஜெபிக்கிறாரு, அதிகாலையில ஜெபிக்கிறாரு, பகல் முழுவதும் ஊழியம் செய்யறாரு, ராத்திரியில போய் ஜெபிக்கிறாரு, ஊழியம் செஞ்சுட்டு வந்து முழுவதும் ஜெபித்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ நம்ம வேலை செஞ்சுட்டே தான் இருப்போம் இல்லைங்களா? அப்போ காலையில 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டு அதற்கு நம்முடைய வேலையை செய்யறோம். துணி துவைச்சிட்டு இருக்கோம், பாத்திரம் விளக்குறோம், சமைக்கிறோம். அந்த வேலையில எல்லாம் நம்முடைய இருதயம் என்ன பண்ணணும்? ஆண்டவரை துதிப்பாடி கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவருடைய வசனங்களை அப்படியே மெடிடேட் பண்ண வேண்டும். சும்மா அப்படியே வந்து அந்த பிரேயர் லைஃப்பையும் விட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய சொந்த நடையில மாம்சீகமா நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வந்து உலகத்துல வேலை செய்து கொண்டிருந்தாலும் நம்முடைய இருதயம் என்ன பண்ணா ஆண்டவரோடு உறவாட வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு சாட்சி மட்டும் சொல்றேன். இதை நான் சொல்லியிருக்கேன்னா என்னன்னு எனக்கு தெரியல. என்னன்னா பாருங்களேன், இப்ப வந்து நம்ம சமையல் செய்யறோம், பாத்திரம் விளக்குறோம். அப்பெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண பாத்திரம் விளக்கும் போது ஆண்டவரே இந்த பாத்திரத்துல உள்ள அழுக்கு போயிட்டு அது போறதுக்கு நம்ம என்ன பண்றோம்? சோப்பை யூஸ் பண்றோம். சோப்போ பவுடரோ சபீனாவோ ஏதோ யூஸ் பண்றோம். அப்போ அது போவது போல என்னுடைய இருதயத்துல உள்ள அழுக்கை நீக்குங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நம்ம கோவப்படுறோம், எரிச்சல் படுறோம், புறங்கூறுறோம், மற்ற பொறாமப்படுறோம். இப்படிப்பட்ட சின்ன 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 தவறுகள் அதெல்லாம் வந்து சின்ன சின்ன அழுக்கா நம்ம இருதயத்தை வந்து கரைப்படுத்துகிறது. அப்போ நம்ம இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, ஆண்டவரே இந்த பாத்திரத்தை நான் சுத்தம் பண்ணுவது போல என்னுடைய இருதயத்தை சுத்தம் பண்ணுங்க. என்னுடைய இருதயத்தை உங்களுடைய பரிசுத்த ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணுங்க. துணி துவைக்கும் போது அந்த அழுக்கை போக்குவது போல இப்படியே நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விடிய காலையில ஒரு 4:30 to 5 இருக்குன்னு வைங்களேன். அப்ப நான் மார்னிங் டியூட்டிக்கு நான் ஆயத்தம் ஆயிட்டு இருக்கேன். சரி டீ போடலான்னு சொல்லிட்டு நான் கிச்சனுக்கு அந்த காமன் கிச்சன் இந்த குக்கிங் ரேஞ்ச் இருக்கு, அதுல 4 பர்னர்ஸ். அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், டீ போட்டுட்டு பக்கத்துல நின்றுட்டு டீ வச்சிருக்கேன். அந்த ஆப்போசிட்ல இன்னொரு பர்னர்ல என்னோ ஒரு பாத்திரத்துல என்னவோ வெந்துட்டு இருக்கேன், என்னன்னு தெரியாது. அது வேற ஒரு பிலிப்பினோ சிஸ்டர் வச்சிருக்காங்க, மூடி போட்டிருக்கு. அப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், டீ வந்து கொதிக்குது இல்லையா, நான் சும்மா தான் நின்றுட்டு இருக்கேன் பக்கத்துல. அப்ப சங்கீதம் 91 நான் சொல்லிட்டே இருக்கேன். நான் எப்பவுமே கிச்சன்ல அப்படியே நின்றுட்டு இருந்தேன்னா தனிமையில நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்ப நான் அந்த சங்கீதம் 91 கரெக்டா சொல்லி முடிக்கிறேன். சொல்லி முடிச்சு நான் பக்கத்துல நிக்க, டீயும் கொதிச்சிருச்சு, நான் எடுக்கிறேன். அந்த நேரத்துல ஒரு சத்தம், டமாலும் ஒரு சத்தம். என்னாச்சுன்னா அந்த ஆப்போசிட்ல அந்த பக்கத்துல உள்ள பர்னர்ல அந்த பாத்திரத்தை மூடி தெரிச்சு போயிடுச்சு. அதுக்குள்ள என்னன்னா ஒரு 4 முட்டையை வச்சுட்டு அந்த பொண்ணு போய் தூங்கிடுச்சு போல இருக்கு. தண்ணி எல்லாம் வத்தி ட்ரை ஆகி அந்த முட்டை ஓடு வெடிச்சு அப்படியே நாலாபுரமும் சிந்திருச்சு. அந்த மூடி தூக்கி எரியப்பட்டுருச்சு. முட்டைங்க அப்படியே செதறிடுச்சு. மஞ்சக்கரு வெள்ளைக்கரு பாத்திரம் மட்டும் இருக்கு. நான் நின்னுட்டு இருக்கேன், பக்கத்துல நின்னுட்டு இருக்கேன். ஆனா பாருங்களேன், என்னை சுத்தி எல்லா இடத்துலயும் முட்டை, மஞ்சக்கரு வெள்ளைக்கரு பாத்திரத்தை மூடி. என் மேலேயோ என் டீ பாத்திரத்திலயோ என்னை வந்து ஒன்னும் சேதப்படுத்தல. நான் மட்டும் அப்படியே நின்றுட்டு இருக்கேன் டீ வச்சுட்டு. எனக்கு பயங்கர ஆச்சரியம். அந்த மூடி டபார்னு என் மேல தெரிச்சிருக்கணும், இல்லைன்னா என் டீ கீழே ஊத்தி இருக்கணும், இல்லைன்னா என் மேல முட்டையாவது தெரிச்சிருக்கணும். அப்படி ஒரு சேதமும் இல்லாதபடி என் தேவன் என்னை பாதுகாத்து கொண்டார். அது ஒரு பெரிய ஒரு சாட்சி. அப்போ ஆண்டவருடைய பாதுகாவல் பாருங்க, ஆண்டவருடைய பிள்ளைகளை என்ன அற்புதமா பாதுகாக்கிறாரு. ஒரு சின்ன தீக்காயமோ எதுவும் இல்லாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம என்ன பண்றோம், ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட தேவன் இன்றைக்கு நம்ம ஜீவிக்கிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பவுமே நம்ம இருதயத்துல ஜெபம் ஓடிக்கிட்டே இருக்கணும். வேலை செஞ்சுட்டு இருக்கோம், பிள்ளைங்களை பாக்குறோம். அப்போ நம்ம பேர பிள்ளைங்களுக்கு இப்ப காலையில அவங்க புறப்படும் போது ஆண்டவருடைய ஒரு வார்த்தையை சொல்லி கொடுத்துடணும். சின்ன ஒரு கதை. இப்படியாக நம்ம வந்து நம்முடைய இருதயம் எப்பவும் தேவனை துதிக்கிற துதியினால் ஜெபாவினால் நிரம்பி இருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாரு. அப்போ இது பாருங்க, இப்ப ஜெபம் அப்படின்னா என்ன அப்படின்னா கிருபாசனத்திற்கு செல்வதாம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட ரத்தத்தினாலதான் நமக்கு வந்து அந்த கிருபாசனத்திற்கு போகிற ஸ்லாக்கியம் கிடைச்சதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்கும் தெரியும். அப்போ அந்த கிருபாசனத்திற்கு நெருங்கி ஜீவிக்க இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தி மரித்த அந்த எங்க சிலுவையில சிந்தி மரித்தாரு. அப்பதான் அந்த திரைச்சீலை, அந்த தேவாலயத்து திரைச்சீலை 2ஆய் கிழிந்தது. அப்ப நம்ம டைரக்டா மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நம்ம போறோம். நமக்குள்ள மீடியேட்டர் யாரு? இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இயேசு கிறிஸ்து மூலமா நம்ம பிதாவாகிய தேவனை போய் கிட்டி சேருகிற அந்த கிருபாசனத்திற்கு நம்ம போயிடுறோம். அப்ப இதுக்கு வந்து விலையேறப்பட்டவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் நமக்கு வந்து இந்த பெரிய ஸ்லாக்கியம் கிடைத்தது. அதுதாங்க ஜெபம். அப்போ ஜெபம் என்பது அவருடைய கிருபாசனத்தை நெருங்கி நம்ம வந்து
சேருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுப்பதுதான் ஜெபம் இல்லைங்களா? அப்போ நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சங்கீதம் 22:3. சங்கீதம் 22:3 பாருங்க. சங்கீதம் 22:3. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமா இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். அப்போ நம்முடைய ஜெபத்துல என்ன இருக்கணும்? துதி இருக்க வேண்டும். தேவனை துதிக்கிற துதி, அவருடைய நாமத்தை நம்ம என்ன பண்ண உயர்த்த வேண்டும். அவருடைய நாமங்கள் அதிகாலையின் மகன், இன்னும் என்னென்ன எல்ஷடாய், ஏகோவா ஷாலோம், ஏகோவா ராஃபா, ஏகோவா ஷம்மா, இப்படி அவருடைய நாமங்களை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணும்? துதிக்கிற ஜெபமாக நம்முடைய ஜெபம் இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, பிலிப்பியர் 4:6 பாருங்க. பிலிப்பியர் 4:6. பிலிப்பியர் 4:6 பாருங்க. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அங்க பார்த்தோம் துதிக்கிற துதி இருக்கணும்னு, இங்க பாக்குறோம் ஸ்தோத்திரம். அப்ப துதியும் இருக்கணும் நம்ம ஜெபத்துல, ஸ்தோத்திரமும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். துதி ஸ்தோத்திரங்களால் நிறைந்த ஜெபமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, இனி நம்ம எப்படி ஜெபிக்கணும்னு பார்க்க போறோம். மார்க்கு 14 அதுல 38 வசனம். மார்க்கு 14 அதுல 38 பாருங்க. மார்க்கு 14 அதுல 38. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். அப்ப ராத்திரியில நம்ம நித்திரைக்கு போறோம், படுக்க போறோம். படுக்கும்போது ஆண்டவருடைய வருகை இன்னைக்கு இருக்குமா? இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோமா? அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஆயத்தமாக வேண்டும். இந்த நாள் முழுவதும் நம்ம படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் நம்ம செய்த காரியங்களை அனலைஸ் பண்ணி பார்க்கணும். நம்ம எப்படி வாழ்ந்தோம், என்ன தப்பு செஞ்சோம், எந்த இடத்துல தவறணும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை ஏதாவது செய்தோமா அப்படின்னு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு எல்லாம் ஞாபகம் வரும். அப்ப ஏதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்திருந்தால் அவருக்கு நம்ம என்ன பண்ணணும்? மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாகி நம்ம அதன் பிறகு படுக்கைக்கு செல்லணும். படுக்கைக்கு செல்வதற்கு முன்பதாக, ஆண்டவரே இந்த இரவிலே உங்களுடைய வருகை இருக்குமாயின் அப்பா உங்களுடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்படணும். நான் மாத்திரம் அல்ல, நம்மை சார்ந்தவர்கள், நம்ம குடும்பத்தினர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படணும். இன்னும் எங்க கிட்ட உள்ள சின்ன சின்ன குறைகள், குற்றங்கள், தூசிகள் எதா இருந்தாலும் தகப்பனே தேவன் அந்த வேண்டாத நாற்றுகள், வேண்டாத கலைகள் எல்லாம் பிடுங்கி எறிங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவரோடு ஒப்புரவாகி நம்ம அந்த தைரியத்தோடு படுக்க செல்ல வேண்டும். ஆண்டவர் சொல்லணும், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்ப நல்லா நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது அதிகாலையில ஆண்டவர் எழுப்புவாரு. எழுப்பி சில வேளையில வசனத்தின் மூலம் நம்மோடு பேசுவாரு, இல்லைன்னா சில பாடல்களை கொடுப்பாரு. அப்ப அந்த பாடல்களை, எனக்கு அந்த அனுபவம் இருக்கு. காலையில படுத்திருக்கும் போது அப்படியே அந்த பாடல்கள் வரும். அந்த பாடல்களை அப்படியே பாடிக்கிட்டே நான் படுத்திருப்பேன். நான் எழுந்திருக்கிற நேரம் வர வரைக்கும் அப்போ அந்த பாடிக்கிட்டு நான் எழுந்திருப்பேன். அப்போ தேவனை இந்த அதிகாலையில தட்டி எழுப்புவாரு. நம்ம என்னதான் லேட் நைட்ல படுத்தாலும், நைட்ல ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருந்தாலும் அந்த குறித்த நேரத்தில் என் கண்கள் விழித்துக் கொள்ளுன்னு சொல்லிட்டு தாவீது ராஜா சொல்றது போல அந்த கரெக்டா அந்த நேரத்துல தேவன் நம்மளை எழுப்புவாரு. எழுப்பி அவரை துதிக்கணும், ஸ்தோத்தரிக்கணும், அவருடைய நாமத்தை குறித்து நம்ம பாட்டு பாடி அவரை உயர்த்தணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புறாரு. அடுத்தது பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5 அதுல 17 வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5 அதுல 17 வசனம் பாருங்க. பேஜ் நம்பர் 282. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். அப்போ ஆண்டவர் சொல்றாரு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்றாரு. அடுத்தது என்ன சொல்றாருன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 1 தெசலோனிக்கேயர் 5:17. அடுத்தது இன்னொரு வசனம் பார்ப்போம். யாக்கோபு 1 அதுல 6 வசனம். யாக்கோபு 1:6 பாருங்க. யாக்கோபு 1:6. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். அப்ப நம்ம எப்படி கேட்கணுமா? விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். இப்ப நம்ம பாருங்களேன், ஜெபிக்கிறோம். சில வேளையில ஒரு பாஸ்டர் வந்து சொன்னாரு, ஒரு மெசேஜ் கேட்டுட்டு இருந்தேன். அப்போ பாஸ்டர் ஐயா எங்க கணவருக்காக ஜெபிங்க ஐயா, ரொம்ப குடிகாரரா இருக்காரு, குடிச்சிட்டு வீட்டுல ரொம்ப ரகலை பண்றாரு, தாங்க முடியல ஐயான்னு. அப்படியா, சரிம்மா ஜெபிக்கலாம்னு சொல்லி ஜெபிச்சாங்களாமா. அப்ப திரும்ப அடுத்தவர் வந்து அதே ப்ரேயர் ரிக்வஸ்ட், பாஸ்டர் ஐயா என் கணவருக்காக ஜெபிங்க, அவர் ரொம்ப குடிகாரரா இருக்காரு, என்ன ரொம்ப உபத்திரவப்படுத்துறாரு, ஜெபிங்க. ஓகேம்மான்னு சொல்லி ஜெபிச்சாங்களாம். ஜெபிச்சுட்டு, அம்மா நீங்க உங்க அவரை கூட்டிட்டு வாங்கம்மா, நீங்க ஜெபிக்கிறீங்களா? ஏன் பாஸ்டர் நீங்க வேற, அவரெல்லாம் எங்க ரட்சிக்கப்பட போறாரு, அவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாரு, அவரெல்லாம் எங்களை கூட்டிட்டு வர முடியாதுன்னாங்களா. அப்ப பாஸ்டர் கேட்டாரா, இனிமே நீ என்கிட்ட ஜெபிக்க வராத,
உனக்கே விசுவாசம் இல்ல, உன் கணவர் ரட்சிக்கப்படுவான், அப்படி எதற்காக என்கிட்ட வந்து ஜெபிக்க சொல்றமான்னு கேட்டாராம். அப்ப அந்த அம்மா வெட்கப்பட்டு போனாங்களாம். அப்போ நம்ம வந்து ஜெபிக்கிறோம், ஆனா இது நடக்குமா இது நடக்காதா அப்படின்ற ஒரு சந்தேகத்தோட நம்ம ஜெபித்தோம்னா பதிலை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தோட ஜெபிக்கணும். இப்போ ஒரு குழந்தை இருக்கு, அப்பா கிட்ட கேக்குது, அப்பா எனக்கு சாக்லேட் வேணும், அப்பா எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், ஏதாச்சும் கேக்குது. கேட்டுட்டு அந்த குழந்தை என்ன பண்ணும், அப்பா கிட்ட காசு இருக்கா, அப்பாவுக்கு இன்னைக்கு நேரம் இருக்குமா, அப்பா வாங்கி தருவாங்களா, இன்னைக்கு வாங்கி தருவாங்களா, நாளைக்கு வாங்கி தருவாங்களா, இல்ல வாங்கி தராம விட்டுருவாங்களா, அதெல்லாம் யோசிக்குமா? யோசிக்கவே யோசிக்காது. அப்பா கிட்ட காசு இருக்குதோ இல்லையோ அது என்ன பண்ணும், எனக்கு வேணும், அவ்வளவுதான் அதோட கேள்வி. எனக்கு இந்த சாக்லேட் வேணும், இல்லைன்னா எனக்கு இந்த ஐஸ்கிரீம் வேணும் கேட்டுரும், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அப்பா வாங்கி தருவான்னு நம்பிக்கையோடு அது காத்திருக்கும் இல்லைங்களா? அதே போலதான். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் இந்த சிறு பிள்ளையை போல மாறாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான். அப்ப அந்த சின்ன குழந்தை சந்தேகம் இல்லாம அப்பாவை எப்படி நம்புது பாத்தீங்களா? அதே போல நாம என்ன பண்றோம், நம்மளுடைய செபிக்கிற செப வேண்டுதல்களுக்கு கட்டாயம் பதில் உண்டு. ஆண்டவருடைய தேவ சித்தத்தின்படி நமக்கு பதில் வரும். அப்படி நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோட காத்திருக்க வேண்டும். காத்திருக்கும் போது கட்டாயம் அதற்கு ஆண்டவர் பதிலை கொண்டு வருவார். அதனால சந்தேகத்தை துரத்திடணும். அடுத்தது பாருங்க, தானியேல் 9ஆம் அதிகாரம், அதுல 3வது வசனம். தானியேல் 9:3 பாருங்க. தானியேல் 9:3. நான் உபவாசம் பண்ணி ரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. அடுத்தது ஆண்டவர் நமக்கு சொல்றாரு என்னன்னா, உபவாசத்தோடு ஜெபிக்கணும். இப்ப சில காரியங்கள் பாருங்களேன், நமக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, இவ்வகை பிசாசு ஜெபத்தினாலும் உபவாசத்தினாலுமே என்று வேறு எவ்விதத்தினாலும் புறப்பட்டு போகாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த வசனம் எல்லாம் படிச்சிருப்போம். அப்போ சில காரியங்கள், சில முக்கியமான காரியங்கள், சிலதுக்கு நம்ம என்ன வந்து ஒரு டிசிஷன் எடுக்கணும்னு தெரியாது. அப்படிப்பட்ட காரியங்கள், அதுக்கெல்லாம் நம்ம என்ன பண்ணணும், உபவாசத்தோடு ஜெபிக்கணும். உபவாசத்தோடு ஜெபிக்கும் போது அந்த காலத்துல இருந்து ரட்டிலும் சாம்பலிலும் உட்காருவாங்க, துணியெல்லாம் கிழிச்சுக்குவாங்க, சாம்பலை புழுதி எடுத்துக்கு தலைமையில போட்டுக்குவாங்க. நம்ம இன்னைக்கு அப்படியெல்லாம் போட வேண்டாம். நம்ம உபவாசத்தோடு முழங்கால் படியிட்டு நம்மளுடைய பாவங்களை அறிக்கை செய்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தும் போது கட்டாயம் ஆண்டவர் அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார். அப்போ நம்ம வந்து உபவாசத்தோடு ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அடுத்தது ஒண்ணு பார்ப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம், அதுல 10-11 பாருங்க. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். அடுத்தது பாருங்க, நம்ம என்ன செய்யணும் ஆண்டவர் விரும்புறான்னா, பொருத்தனை பண்ணி செபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ சில காரியங்களை நம்ம பொருத்தனை பண்றோம். அப்போ நம்ம பொருத்தனை பண்ற காரியம், அதை பொருத்தனை பண்ணுனா அதை நிறைவேற்ற வேண்டும். இல்லாட்ட பொருத்தனை பண்ணாமல் இருப்பது நல்லது. இல்லைன்னா அது நமக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, அது வந்து நமக்கு ஒரு தோல்வியை மாத்திரம் அல்ல, நமக்கு வந்து ஆண்டவர் நம்ம மேல ஒரு கோபப்படுகிறதற்கான ஒரு ஏது உண்டாகும். அதனால நம்மளால செய்ய முடிந்த பொருத்தனை தான் நம்ம வந்து பொருத்தனை பண்ணணும். அப்போ இந்த ஸ்திரீ, இந்த அண்ணாள் என்ன பண்ற, ஆண்டவருடைய பாதத்துல மனம் கசந்து அழுகிறா, ஆண்டவருடைய சன்னிதானத்துல இருதயத்தை ஊற்றி ஜெபிக்கிறாள், பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். ஆண்டவரே, தேவரீர் எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் என்ன பண்ணுவேன், அவனை வந்து உமக்காக உங்களுடைய ஊழியத்துக்காக கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாள். அந்த பொருத்தனை பண்ண ஜெபத்துக்கு பாருங்க, உடனே ஆண்டவர் பதில் கொடுத்தார். அவள் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தான்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அதிலே 1ஆம் அதிகாரம் 27 பாருங்க. இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்டு என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அப்போ தாமதமானாலும் தரமானதை கொடுத்தார் ஆண்டவர் பார்க்கிறோம். அப்போ அந்த பையன் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு சாமுவேலா இருந்தான். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று இது வந்து 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல பாருங்க. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெயர்செபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலருக்கும் விளங்கினது. லேட்டா போனாலும் ஆண்டவர் நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு தீர்க்கதரிசி கட்டளையிட்டான்னு பார்க்கிறோம். அப்ப இன்னைக்கு நம்ம கூடுகையில இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கீங்கன்னு தெரியாது, ஒரு 10, 15, 20 பேர் இருப்பீங்களா, இருக்கலாம். அப்போ இத்தனை பேருக்கு இன்னைக்கு வந்து ஏதாவது மனதுல ஒரு வாஞ்சை இருக்கும், ஏதாவது ஒரு விருப்பம் இருக்கும். பிரேயர் ரிக்வெஸ்ட் யாருமே ஒரு ஜெப விண்ணப்பம் இல்லாம நம்ம வந்து அமர்வதில்லை. நம்ம உள்ளத்துல ஏக்கங்கள் உண்டு, விருப்பங்கள் உண்டு, வாஞ்சைகள் உண்டு, எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்ம வந்து தேவ சமூகத்துக்கு நம்ம சும்மா வரக்கூடாதுங்க, எப்பவும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போடு வரணும். இது வந்து 7வது
மாதம். அப்போ 7 என்பது எதை காட்டுகிறதுனா பரிபூரணத்தை காட்டுகிறது, பூரணத்தை காட்டுகிறது, ஒரு ஃபுல்னஸ். ஆண்டவர் எல்லாவற்றையும் படைத்து 7ஆம் நாள்ல அது வந்து ஓய்வெடுத்தாராம், பரிபூரணப்படுத்தி ஓய்வெடுத்தான்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ 7 என்பது பரிபூரணம், அந்த ஃபுல்னஸ், ஒரு கம்ப்ளீட்னஸ் அதை காட்டுது. 8 அப்படின்றது ஒரு புதிய ஆரம்பம். அப்போ இந்த 7வது மாசம் ஃபுல்னஸ் போது நான் இந்த 7வது மாசத்துல ஜெபிச்சிட்டு இருந்தேன். ஆண்டவரே இந்த மாசம் எங்க வந்து மேல எங்க 2 வீடு வாடகைக்கு விட்டுருக்கோம் பின்னாடி. அப்ப அந்த மேல் வீட்டுல வந்து குடியிருந்தவங்க 1 மாசம் கூட இல்ல, காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்போ அது காலியா இருந்ததுனால அப்ப நான் ஜெபிச்சேன், ஆண்டவரே காலி ஆயிடுச்சு, இது 7வது மாசத்துல நாங்க இருக்கிறோம். 7 என்பது ஒரு பரிபூரணத்தை காட்டுதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதனால இந்த 7ஆம் மாசத்தை நான் பரிபூரணமான நன்மையை நான் பெற்றுக்கொள்ளணும். எங்க வீடு வந்து காலியா இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில், இந்த வாரத்தில் தானே எனக்கு வந்து ஒரு யாரு நீங்க கூட்டிட்டு வரீங்களோ எனக்கு தெரியாது, அதனால நீங்க கூட்டிட்டு வரணும்ப்பான்னு சொல்லிட்டாங்க. ஜெபிச்சேன். ஜெபிச்சு வித்தின் 2 days கூட இல்ல, அவங்க காலி பண்ணிட்டு போய் 1 வாரம் கூட இல்ல, அதுக்குள்ள ஒரு ஃபேமிலி வந்துட்டாங்க, ஒரு கிறிஸ்தவ ஃபேமிலி வந்துட்டாங்க. முந்தா நாள் வந்து குடியேறினாங்க. அப்போ நான் அப்படியே யோசித்தேன், ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து இந்த 7ஆம் மாசம் ஒரு பூரணமான மாசம். அப்போ அதேதான் கர்த்தர் இன்றைக்கு எனக்கு பதிலளிக்கிற தேவன், உங்களுக்கும் பதிலளிக்க வல்லவர். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம வந்து கிளைம் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஆண்டவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டவருடைய பிள்ளைகள். அப்ப நம்ம பிள்ளைனா பிள்ளைக்கான அப்பம், சுகம், சௌக்கியம், சௌகரியம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி எல்லாம் நமக்கு உண்டு. நம்ம வந்து we are eligible to get everything. ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ரத்தத்தால் கழுவப்பட்ட பிள்ளைகள், அப்பா பிதா என்று அழைக்கிற புத்திர ஸ்வீகாரத்தை உடைய பிள்ளைகள். அப்ப நம்ம ஜெபிக்கணும், அப்படி உரிமை பாராட்டி ஜெபிக்கணும். அப்பா கிட்ட போய் நம்ம வந்து அவர் ஒரு எஜமானன், எல்லா வேலையிலும் அவர் எஜமானனா இல்ல. அப்போ எஜமானனா இருக்கிறாரு சில வேலைகளில, சில வேலை நம்ம அப்பாவா நம்ம போய் பார்க்கணும். எப்பவுமே ஒரு ஹெட் மாஸ்டருக்கு முன்னாடி, ஒரு டீச்சருக்கு முன்னாடி ஒரு பிள்ளை நடுங்கி நிக்கிறது போல இருக்கக்கூடாது. அப்பா கிட்ட ஒரு பிள்ளை எப்படி உரிமை கொண்டாடும், அது போல நம்ம உரிமை கொண்டாடி நம்ம சில காரியங்களை பெற்றுக்கொள்ளலாம். அப்போ அப்பா கிட்ட ரொம்ப அதிக பாசம் காட்டுற பிள்ளைங்களை அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? இப்ப நம்ம பிள்ளைங்க பாருங்களேன், இப்ப 2 பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு பிள்ளை எப்பவும் நம்ம கிட்ட ரொம்ப பாசம் காட்டுது, வந்து முத்தம் கொடுக்கறதும் நம்ம மேல மடியில சாயுறது, அப்படி ரொம்ப நம்ம மேல அன்பு காட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா அது மேல கொஞ்சம் நமக்கு அன்பு அதிகமா வருது இல்லைங்களா? ஆனா செய்வதெல்லாம் நம்ம வந்து சரிசமமா தான் செய்யணும், அதுல இந்த பார்ஷியாலிட்டி பார்க்க கூடாது. அப்ப கூடுதலா அன்பு காட்டும் போது நம்ம வந்து அப்படியே உருகி போறோம். அதே மாதிரிதான் நம்ம அப்பா, நம்முடைய பரம தகப்பன்ட்ட நம்ம ஒரு அப்பா பிள்ளைக்குள்ள அந்த உரிமையோட நம்ம போய் அவரை கொஞ்சி மகிழ்ந்து துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி அப்படி ஜெபிக்கும் போது ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்து உடனே சொல்லுவாரு ஆண்டவர், நம்ம துதிக்க 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 அந்த இருதயம் ஒரு தாமரை மொட்டு போல, அந்த தாமரை மொட்டு என்ன சேம இப்படி இருக்கிற மொட்டு அப்படியே விரியுமாமா. நம்ம செபிச்சு துதிக்கும் போது விரியும் போது நம்ம இருதயத்துல என்ன ஏக்கம் இருக்கு, என்ன விருப்பங்கள் இருக்குன்னு அப்படியே அது அந்த இருதயத்துல இருக்கிறது ஆண்டவருக்கு தெரியுமாமா. அப்போ ஆண்டவர் அதை படித்து பார்ப்பறேன், ஐயோ என் பிள்ளை இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறாளா, என் பிள்ளையை நான் சந்தோஷப்படுத்துவேன், என் பிள்ளை என்னுடைய சன்னிதானத்துல என்ன மகிழ்ச்சி படுத்துறா, அப்ப அவளுடைய வாழ்க்கையில நான் குறுக்கிட்டு அவளுடைய தடைகளை தகர்த்து போட்டு அவளுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுப்பேன். ஆண்டவர் இறங்கி வருவாராமா. அதனால இன்னையில இருந்து நீங்க இதே மாதிரி நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு அப்பா, ஒரு பிள்ளை வந்து ஒரு அப்பா கிட்ட போய் கொஞ்சி மகிழ்வது போல நீங்களும் அதே மாதிரி கொஞ்சி மகிழ்ந்து துதித்து ஸ்தோத்தரித்து நம்முடைய வேண்டுதல்களை சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்து நிறைவேற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். அப்போ கர்த்தர் வந்து அடிமை சாட்சியா நிறுத்தியதற்காக நன்றி செலுத்துறேன். அப்போ அந்த 7 என்பது பரிபூரணம். அப்ப இந்த 7வது மாதத்தில் நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு 19ஆம் தேதி, இன்னும் ஒரு 10, 11 நாள் இருக்கு. அப்ப நீங்க கிளைம் பண்ணுங்க, இது வந்து ஃபுல்னஸ், பரிபூரணம். என்னுடைய வாழ்க்கையில ஒரு பரிபூரணம் வேணும். தரித்திரத்தின் ஆவி இருக்கக்கூடாது. வியாதிகள், வறுமைகள், பலவீனங்கள், சுகவீனங்கள், பற்றாக்குறைகள் இருக்கக்கூடாது. நம்ம வந்து ராஜா வீட்டு பிள்ளைகள். நம்முடைய அப்பா எப்படிப்பட்டவர்னா அவர் வந்து ஐஸ்வர்ய சம்பனர். அதுக்காக நம்ம வந்து அவரோட பாரத்தோடு செபிக்கும் போது நம்முடைய தேவைகளை கர்த்தர் கட்டாயம் என்ன பண்ணுவார்னு நிறைவேற்றுவார். அடுத்தது பாருங்க, கடைசியா ஒரே ஒரு வசனம், 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனம். 1 கொரிந்தியர் 14 அதுல 15. கரண்ட் இல்ல எனது, இப்ப பேட்டரி டவுன் ஆயிடுச்சு. கடைசி வசனம் சொல்றேன் நானே. 1 கொரிந்தியர் 14, 15. இப்படி இருக்க செய்ய வேண்டுவது என்ன, நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அப்ப நம்ம என்ன பண்ணா அந்நிய பாஷையில நிறைந்து நம்ம துதிக்கணும், அந்நிய பாஷையில ஆவியில நிறைந்து நம்ம என்ன பண்ணணும், நான் ஜெபிக்கணும், கருத்தோடும் ஜெபிக்கணும், ஆவியோடும் ஜெபிக்கணும், கருத்தோடும் பாடணும், ஆவியோடும் பாடணும்.
அப்போ தேவன் இப்ப எப்படி ஜெபிக்க வேண்டி, ஏன் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும்னு நமக்கு போதித்தார். அப்போ நம்ம வந்து அந்நிய பாஷையில டெய்லி என்ன பண்ணுவோம், ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், இன்னைக்கு ஒரு 10 நிமிஷம் ஜெபிக்கிறீங்களா அந்நிய பாஷையில, நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், அப்படியே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் ஜெபத்துல வளருகிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்படி அந்நிய பாஷையில் நிரம்பி ஜெபிக்க 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 நம்ம ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க எல்லா தடைகளையும் தகர்த்து போடுகிற தலக்கர்த்தன் நமக்கு தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தந்து நம்ம அழகாக வழி நடத்துவாரு. நம்ம அவரோட கரத்தை பிடித்து கொண்டு ஜாலியா சந்தோஷமா நடக்கலாம். சரிங்களா? இன்றைக்கு கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம ஜெபம் என்பது மிகவும் முக்கியமானது. ஜெபம் என்பது ஒரு இன்றியமையாத ஒன்று. அப்ப ஜெபத்தின் மூலம் நம்ம பல நன்மைகளை பெற்றுக்கொள்கிறோம். மற்றவர்களுக்கு யோபு தன் சிநேகிதற்காக ஜெபித்த போது அவனுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினாராம். நம்ம கூடி ஜெபிக்கிறோம், மற்றவங்களுக்காக ஜெபிக்கிறோம், நம்ம தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக, எல்லாருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை எல்லாம் அங்கீகரித்து நமக்கும் நல்ல ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு நம்மளையும் ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமென். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.